உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட மனசுல ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா ஆழமா பதிஞ்சிருக்கும். அவங்க அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பயப்படாதம்மா, ஒன்னும் ஆகாதுமா. மாமாவுக்கு மட்டும் நல்ல புத்தி இருந்துச்சுன்னா ஜனனியே இந்த கூட்டத்திலேயே விட்டுட்டு வந்துருவாரு. அவளுக்கான இடமே இதுதானே. அவனுக்கு என்னைக்கு நல்ல புத்தி வந்திருக்கு? இருந்த கொஞ்ச நஞ்சமும் கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா போச்சு. கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம வாங்க. கோயிலுக்கு போகும்போது இப்படியா பேசணும்? சாமி கும்பிட வாங்கன்னு கூட்டு வந்தமா இல்ல வம்பு வளர்க்க கூட்டு வந்தமா? எதையாவது பேசிட்டு நிக்காதீங்க. பூஜைக்கு நேரம் ஆகுது, வாங்க. வாங்க போலாம். வலிக்குதா? மாமா, என்ன? நமக்கும் ஒரு தடவை பூ போட்டு பாத்துடலாமா? என்னங்க? ஏன்? இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு சாமியோட சம்மதம் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, சாமி சம்மதிச்சிருச்சுனா வெட்டி விட வேண்டியதா வெட்டி விட்டுற வேண்டியதா? சாமி சம்மதிக்கலனா? ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க வேண்டான்னு பரிதாபத்துல வாழ்க்கை பிச்சை போடுதுன்னு நினைச்சுக்க வேண்டிதான். சாமிய பழிக்காதீங்க, கடவுளெல்லாம் சோதிக்க வேண்டாம். அவ இடத்துல நீ இருந்தா அவ கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு என்ன? அதெல்லாம் யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு மனசாட்சி வேணும். உன்கிட்ட ஏது? மாமா, என்னங்க? இடம் பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கோயிலா இருக்கு, இதே வீடா இருந்தா வேற மாதிரியா இருக்கும் சொல்லிட்டாமா. ஏய், கோயிலுக்கு வந்து சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா? இவரை பாருங்க. லட்சுமி வச்சுட்டு சும்மா இருக்க. எப்படி இருக்க? அம்மா, நல்லா நல்லா இருக்கம்மா. உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்க. விசாலாச்சு, ஐயரு அடுத்து என்ன சொல்றாருன்னு கேளு. டைம் ஆகுதுல. சரிங்க. கேப் இருக்குல்ல மச்சான், அதான் என்னதான் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் உங்க மேல எனக்கு இருக்கிற லவ் குறையவே இல்லை. இங்க வந்துட்டாரு. ஐயா எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். இவ என்னோட ஆத்துக்காரி. வணக்கங்க. இது என் பொண்ணு. வயசு 6 ஆச்சு. பேரு பார்கவி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் கோயிலுக்கு அடிக்கடி வருவேனே, பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், அப்புறம் டியூஷனுக்கு போயிடுவேன், அப்பப்பதான் கோவிலுக்கு வருவேன். அப்படியா செல்லம்? அழகா பேசுற. ஐயரே, இந்த பூ போட்டு பாக்குறதுன்னா என்ன? அத பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றதுனால எந்த தப்பும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. முதல்ல அம்மனுக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு பொங்கல் வைக்கணும். அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும். குடும்பத்தோட மருமக யார் இருக்காங்களோ அவங்க தனியா போய் கோயில் குளத்துல 3 தடவை முங்கி அதே ஈரத்துணியோட குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் அர்ச்சனையும் தீபாராதனையும் நடக்கும். அது முடிஞ்சதும் இந்த வேண்டுதல் படி பூ போட்டு பார்ப்போம். சிவப்பு பூ ஒன்று, வெள்ளைப்பூ ஒன்று பேப்பர்ல மடிச்சு ஒரு குடத்துக்குள்ள போடுவோம். அதை சாமி முன்னாடி வச்சு சாமியை நல்லா வேண்டிக்கணும். அதுல ஒரு பூவை எடுக்கணும். அதுல வெள்ளைப்பூ வந்துருச்சுன்னா அம்மா அனுமதி கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்படி இல்லாம சிகப்பு பூ வந்தா அம்மாவுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதையும் மீறி அவங்க ஏதாவது செஞ்சா எல்லாருக்குமே ஆபத்து தான். அப்படியா? இதுக்கு முன்னாடி யாராவது மீறி நடந்திருக்காங்களா? தெய்வ வாக்க மீறி யாருமே நடந்துகிட்டது இல்ல, நடக்கவும் மாட்டாங்க. அப்படின்னா கோயில் குளத்துல குளிச்சுட்டு குடத்துல தண்ணிய கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். ஆமா, அதான் ஐதீகம், அதுதான் வழக்கமும் கூட. சரி, அப்படின்னா யார் இங்க தண்ணி எடுத்துட்டு வருவாங்க? ஜனனிதான். ஜனனிதான் எங்க வீட்டு மருமக. அதனால அவதான் முறைப்படி எல்லாத்தையும் செய்யணும். பாத்தியா, அத்தைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. என் முன்னாடி வச்சு எப்படி சொல்றாங்க பாரு. ஏய் சும்மா ரெடி. அவங்க போகும்போது யாருமே கூட போக கூடாது. சரிங்க. நான் உள்ள போய் பூஜைக்கு வேண்டியதை பாக்குறேன். வரேங்க. சரி. வரேம்மா. வாங்க.
விசாலிச்சு ஆ? பொங்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணு. தேவையானதெல்லாம் பார்த்து எடுத்து கொடு. சரிங்க போ. சரி சரிம்மா. வாங்க எல்லாரும் போய் ஓ, கூட பொங்கல் போயிட்டு வைக்க வா. ஆரம்பிக்கலாம் வாங்க. நான் போய் எல்லா ஏற்பாடையும் சரி பார்க்கறேன். போய் பாருங்க. இங்க பாரு, குளத்துக்குள்ள வச்சு நம்ம ஆளுங்க ஜனனியை கொன்னுருவாங்க. கோயிலுக்குள்ளேயோ இல்ல கோயிலை சுத்தியோ சாவு விழுந்தா பிரச்சனை ஆயிடும். சாமி நடைய சாத்திருவாங்க, கோவிலையும் பூட்டிடுவாங்க. அதனால பூ போட்டு பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதக்கா. அவ்வளவு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கோம், நீ என்னமோ இப்படி சொல்ற? டேய், எல்லாமே கரெக்டா தாண்டா பிளான் பண்ணிருக்கோம். ஒருவேளை நம்ம போட்ட திட்டம் நடக்கலனா என்ன பண்றது? அக்கா என்னக்கா சொல்ற? சண்டி என்ன எடுத்த காரியத்தை முடிக்காம போக மாட்டாரேக்கா. இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆனதில்ல. நீ என்னடா இப்படி பயமுறுத்துற? சண்டி கண்டிப்பா கோயில் குளத்துக்குள்ள வச்சு ஜனனி கதைய முடிச்சிருவான். ஆ, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சண்டி இத சாதாரணமா விட மாட்டான். நாம எல்லா விதத்திலையும் யோசிக்கணும். அதனாலதான் இந்த ஒரு வேலைன்னு சொல்றேன். ஒருவேளை அந்த ஜனனி தப்பிச்சிட்டானா பூ போட்டு பாக்குற சடங்கு நடக்காது. அப்படி நடந்தா கூட சிகப்பு பூ தான் வரும். என்னக்கா சொல்ற? ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கான வேலை தான் நடக்குது. அப்படி சிகப்பு வந்தா அடுத்த செகண்டே இத காவேரி கழுத்துல கட்டிரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். அமராவதி இந்த குடும்ப தேங்காய் துருவி வை. அமராவதி, தேங்காய் திருவும் போது அதுல ஆண்மூடி பெண்மூடின்னு இருக்கும். ஆண்மூடியை தாம்மா திருவணும். நீ என்ன மாத்தி திருவுற? இது கூட உனக்கு தெரியாதா? என்ன பாட்டி நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. இந்தா நீங்க பண்றீங்களா? இத்தனை வருஷமா யாரு பண்ணா? நான் தாண்டி பண்ணேன். நீயே செய்யி. ஏன் உன் வேலை ஏன் தலையில கட்டுற? இங்க பாரு ரம்யா, இப்படி நசுக்க கூடாதுமா. அப்புறம் ரொம்ப ஈரமாயிடும். இப்பவே ஈரமாயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி போட்டு கிண்டுவ? பாட்டி, எங்களை எதுவுமே ஒழுங்கா செய்ய விட மாட்டியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.